ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய நபர் சுமார் 8,000 இருந்து 25,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்றாரு. ஒரு கார் ஓட்டக்கூடிய நபர் 10,000 இருந்து 40,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்றாரு. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது ஒரே மாடல், ஒரே நேரத்தில் வாங்கின ஒரே மாதிரியான விஷயம். இது எதனால தமிழ்நாட்டில் இப்படியான நிலைமை? நிஜமா சொல்றேன், தமிழ்நாட்டில் தான் ரொம்ப மோசமான நிலைமை. இது எதனால இப்படியான ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது? இது தமிழ்நாடு முழுவதும், வெறும் சென்னை மட்டும் கிடையாது, சென்னை பரவலாம இருக்குன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலைமை உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? ஒரு பைக் ஓட்டுற நபர் 12,000 வரைக்கும், ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய நபர் 25,000 வரைக்கும், ஒரு கார் ஓட்டக்கூடிய நபர் 40,000 வரைக்கும் எக்ஸ்ட்ரா அந்த ப்ராடக்ட் அவங்க வச்சு அந்த பொருளுக்கு செலவு பண்றாங்க. எக்ஸ்ட்ரா கூடுதலாக செலவு வைக்குது. இது எதனால வைக்குது அப்படின்னு ஒரு ஆட்டோ ஓட்டும் நபர்கிட்ட கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் இங்கேயும் டிஃபரன்ஸு. அவரோட சேஸ் இருக்குல்ல, அந்த சேஸ் ஃப்ரேம் ஆகட்டும், சஸ்பென்ஷன் ஆகட்டும், டயர் ஆகட்டும், ஸ்டேரிங் ஆகட்டும், இதில் பிரச்சனை. பைக் ஓட்டுறவங்களை பொறுத்த வரைக்கும் டயர் ஆகட்டும், வீல் ரிம் ஆகட்டும், சாக்கப்சர் ஆகட்டும், அதுக்கப்புறம் பிரேக் பேட் ஆகட்டும், அதுக்கப்புறம் இன்ஜின் கிளச் ஆகட்டும், இதில் பிரச்சனை. அதுக்கப்புறம் கார் ஓட்டக்கூடிய நபர் இருக்காங்களே, இவங்களுக்கு டயர் அண்ட் சஸ்பென்சரு, வீல் பேலன்சிங்கு, அண்டர் பாடி சைலன்சரு, அது பிரேக் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஃபியூல் எஃபிஷியன்சி, இவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை வரதுனால இதெல்லாம் பிரச்சனை அடிக்கடி வருது. அதாவது மற்ற இடங்களில் இதே ப்ராடக்ட் இருந்தால் செலவு எதுவும் அவ்வளோ வைக்கல, ஆனால் இவங்களுக்கு மட்டும் அதிகமாக செலவு வைக்குது தமிழ்நாட்டில்.